வணக்கம். வரும் 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் தமிழ்நாடு பாஜகவின் தேர்தல் பொறுப்பாளராக பைஜன் பாண்டாவை நியமித்து தற்பொழுது பாஜகவின் தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். பைஜன் பாண்டா பாஜகவின் தேசிய துணைத் தலைவராக இருந்து வருகிறார். அதே போன்று எம்பியாவும் உள்ளார். அதே போன்று இணை பொறுப்பாளராக முரளிதர் மோகல் அவர்கள் தற்பொழுது நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இவர் மத்திய விமான போக்குவரத்து துறை இணை அமைச்சராக இருந்து வருகிறார். பீகார் சட்டப்பேரவை தேர்தல் பொறுப்பாளராக மத்திய கல்வி அமைச்சரும் ஒடிசாவை சேர்ந்தவருமான தர்மேந்திர பிரதான் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து தற்பொழுது பாஜகவை பொறுத்தவரை பீகார் தேர்தலில் கவனம் செலுத்தி வருகிறது. அதற்கு பின்பு தமிழ்நாடு தேர்தலும் பாஜகவிற்கு ஒரு முக்கிய தேர்தலாக பார்க்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் 2 தேர்தலுக்கும் தற்பொழுது பொறுப்பாளர்களை நியமனம் செய்து மத்திய தலைமையானது உத்தரவு பிறப்பித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. விரைவில் பைஜன் பாண்டா அவர்கள் தமிழகம் வந்து இங்கு கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்தும் கூட்டணி கட்சிகளுடன் கலந்து பேசுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது பீகார் தேர்தலுக்கு மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அங்கு அவர் ஐக்கிய ஜனதா தலைவர் நிதிஷ்குமார் அவர்களுடன் கூட்டணி தொகுதி பங்கீடு, அதே போன்ற புதிய கூட்டணி கட்சிகளை இணைப்பது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அம்சங்கள் குறித்தும் பேச்சுவார்த்தை நடத்துவார் என்றும் தகவல் வெளியாகி இருக்கிறது. தற்பொழுது வரை அஇஅதிமுகவுடன் பாஜக கூட்டணி அமைத்திருக்கக்கூடிய நிலையில் பாமக, தேமுதிக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளை கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை பைஜன் பாண்டா அவர்கள் முன்னெடுப்பார் என்றும், அதே போன்று தொகுதி பங்கீடு உள்ளிட்டவை குறித்தும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களின் அறிவுரையின் பேரில் செயல்படுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.